ஃப்ரைடே மார்னிங் காலையிலேயே பூஜை பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சிட்டேன். எனக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வெளியிலேருந்து. பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் சேமியா பண்ணிக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி குழந்தைங்களுக்கு வந்து பாயில் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அதுக்குள்ளே 90s கிட்ஸ் மிட்டாய் இருந்துச்சு. என்னோடய அப்பா என்னை லாஸ்ட்டாக பார்க்க வர்றப்போ எனக்கு வாங்கிட்டு வந்தது. என்னை எப்போ பார்க்க வந்தாலுமே அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்றதுக்காக. ஸோ லாஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தது வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதை சாப்பிடாம அவரோட ஞாபகமாகவே வச்சிட்ருக்கேன். என்னோடய பசங்க 2 பேருமே எங்கள் அம்மா ரொம்ப செல்லம். லாஸ்ட் டைம் அம்மா அப்பா வந்திருக்கப்போ என் சின்ன பையன் வந்து என் அப்பாவை விடவே இல்லை. கிளம்பும்போது வேணான்னு சொல்லி அப்படி ஒரு அழுகை. அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. தாத்தா இதுதான் லாஸ்ட்டாக நம்மளை தூக்குறது அப்படின்னு சொல்லி. அவங்க 2 பேருக்குமே இன்னமும் தெரியல தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி பெரிய பையன் கேட்பான், தாத்தா எங்கம்மான்னு. அவன் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு.